Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு நான் வந்து வெண்பொங்கல் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆயிடுச்சு. இதில் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு இந்த வடை சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சோண்டு ஆயில் ரெண்டும் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு, இது இருக்குது பாருங்கள், மிளகு, சீரகம், அதோடு சேர்த்து கருவேப்பிலை 3 நான் அடித்து வச்சுருக்கேன். எப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி மொறுமொறுன்னு ஆயிரும். கருவேப்பிலை சிலப்போ இந்த பேப்பரில் கட்டி வச்சுருப்போம், அது மொறுமொறுன்னு அந்த குளிர்ச்சியில் மொறுமொறுன்னு ஆகாது. நம்ம மிளகு, சீரகம், கருவேப்பிலை 3 பொடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வாயில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. வாயில் வந்துட்டு ஒவ்வொரு மிளகாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அது எல்லாமே இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டு, இப்போ வந்து வடை சட்டியில் எண்ணெயும் நெய்யும் போட்டு இதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை பெருசாக வைக்கக்கூடாது, சின்னதாக வச்சுட்டு ஒரு சின்ன வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பாசிப்பருப்பும் அரிசியும் வெந்து வந்திருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு பெரட்டி அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். முந்திரி போட்டுக்கலாம், நிலக்கடலை போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டு இந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலையை இந்த பொடியை வந்து லைட்டாக வதப்புவோம். ஒரே ஒரு பெரட்டினா போதும், தீஞ்சிடும் இல்லையா. பெரட்டினா போகிறோம் அதோட கையோட. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிலக்கடலை போடுற அப்படி இருந்தால், இல்லைன்னா முந்திரி போடுற அப்படி இருந்தால், முதல் எண்ணெய் நெய் இதில் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இதை ஒரே நிமிஷம் இது டக்குன்னு போட்டு, அதுக்கப்புறம் அந்த வெந்த பைத்தம்பருப்பும் அரிசியும் சமமாக போட்டு வேக வச்சு வெந்த அந்த பொங்கலை இதில் போட்டு பெரட்டி நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெண்பொங்கலுக்கு. இதுதான் இதோட டெக்னிக். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம்.